பார்கவிக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ முல்லையோட ஆள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க அறிவுக்கரசி சொல்லி. ஸோ பார்கவியை முடிச்சுட்டு அவங்க அப்படியே முடிச்சுட்டு வான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அமிச்சாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பார்கவியோட அப்பா கிட்டேயே பார்கவியோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பதறி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ என்னம்மா நடக்குதுங்க, அந்த பையனை இங்கே வர வச்சிருக்க ரவுடி பசங்க உன்னை தேடி வராங்க, எதுக்காக அவனை இங்கே வர வச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, நான் அவனை வர வைக்கவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, தர்ஷன் இங்க இருக்கான்ற விஷயமே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பார்கவி. உண்மையிலேயே சொல்றா பார்கவிக்கு இந்த விஷயம் தெரியாதுதான். ஆனா தர்ஷன் தெரியாதனமா இங்க வந்து மறுபடியும் பார்கவிக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாருங்க. ஏற்கனவே லவ் பண்றேன்னு சொல்லி அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா பார்கவியும் அவங்க அப்பாவும் ஸ்டேஷன்ல வச்சு உரின்னு உரிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா மறைமுகமா இந்த இடத்துக்கு அவரே தெரியாம வந்து பார்கவிக்கு தான் பிரச்சனையை தராரு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பந்தக்காலாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாள்ல கல்யாணம் நடந்தே தீரும் தர்ஷனுக்கும் அன்புக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்களா. ஸோ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க, அதாவது நம்ம ஜனனி ஈஸ்வரி எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜனனி ஃபோன் பண்ணி என்னாச்சு சக்தி, தர்ஷன் கிடைச்சானா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இல்லை ஜனனி, நானும் தேடிட்டு தான் இருக்கேன், வீட்டில் இருக்கிறவங்களாம் தைரியமாக இருக்கு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசிக்கு நியூஸ் போயிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசியும் முள்ளியோட ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் வந்து பார்கவியை போட்டு தள்ளுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தர்ஷனை தேடுறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துக்கு தான் வர போகிறாங்க. ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. என்ன விஷயம்னா தர்ஷன் இங்கே இருக்கான்ற விஷயம். அந்த ரவுடி பசங்க ஒரு பையனை பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த பையனாக தான் இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த முல்லையோட செல்லுக்கு அனுப்புறாங்க. அதாவது அக்கா செல்லுக்கு அனுப்பிச்சிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க சொல்கிறாங்க. ஸோ அக்கா யாரு, டேரெக்டாக வந்து போயிடுது அறிவுக்கரசி கையில் ஃபோட்டோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவனே தான் மாட்டிக்கினாண்டி மாப்பிள்ள, அந்த பொண்ணை தேடி தான் கொடைக்கானல் போயிருக்கா. அப்போது கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையும் அங்கே தான் இருக்கா, அந்த பொண்ணும் அங்கே தான் இருக்கா. அந்த சிரிக்கியும் அவங்க அப்பனையும் போட்டு தள்ளிட்டு மாப்பிள்ளையை தூக்குங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, அந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இவன் தான் மாப்பிள்ளை, இவனை தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷனை தேடி வராங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா கதவு தட்டி உள்ளே வரலான்னு பார்க்குறாரு. இந்த இடத்துல கதவு யாருமே திறக்க மாட்டுறாங்க. ஏன்னா தர்ஷனுக்கு இப்போ அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனா ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. யார், பார்கவியும் பார்கவியோட அப்பாவும். ஏன்பா நீ இங்கே வந்த, எதுக்காக, எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், மீண்டும் மீண்டும் வந்து தொந்தரவு கொடுத்து எங்கள் 2 பேருமே சவடிச்சலான்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க அங்கிள், நீங்கள் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது, சத்தியமாக பார்கவி நீங்கள் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது, வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னை கொலை பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கிட்டு நான் வராமல் இருந்தால் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி நான் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்துற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நான் 1% கூட நினச்சி பார்க்கல, மன்னிச்சிரு பார்கவி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்கவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த சமயத்தில் ரவுடி பசங்கள்னு நாம் தப்பிக்கிறதா, இல்லை ஆறுதல் சொல்லி மறுபடியும் தர்ஷனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தோணிட்டு இருக்கு. 2 விஷயம் பண்ணாலுமே வந்து பார்கவிக்கு கண்டிப்பாக ஆபத்து உண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா முள்ள ஆளுங்க கண்டிப்பாக வந்து பார்கவியை கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா தர்ஷனை தேடி வந்தாலும் பார்கவியை கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் தர்ஷனுக்கு பாதிப்பு கிடையாது, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பார்கவியை போட்டு தள்ளணுன்ற முடிவில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம அறிவுக்கரசி கால் பண்ணி சொல்லிடுறாங்க குணசேகரனுக்கு. அந்த சிரிக்கியும் இங்கே தான் இருக்கா, உங்கள் பையனும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. பாத்தியாப்பா நான் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவளுங்க தான் கொடைக்கானலுக்கு அமுச்சிருக்காங்க அந்த ஜீவானந்தத்து கையில். இப்போ பார்த்தியா அவனும் கொடைக்கானல் தான் இருக்கா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ பத்தினி மாதிரி பேசி மீனாட்சி அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணாலவோ அவளுக்கு இருக்கட்டும், இந்த கல்யாணம் முடியட்டும், எல்லாருக்குமே இருக்கு கச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் நம்ம கதிர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். ஸோ தர்ஷன் கிடைச்சிட்டான்ற விஷயமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசுறதை வச்சு தான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு விஷயமே தெரியுது. ஏன்னா ஜீவானந்தத்தை கையிலையும் சொல்லலை, ஜீவானந்தத்தை கூப்பிடணும்னு நினைக்கல நம்ம ஈஸ்வரி. ஆனால் இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்டே இருக்குது. ஸோ இவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு தர்ஷன் மேலே கவுத்தில் தர்ஷனை கொலை பண்ணாலையும் பிரச்சனை, இல்லை பார்கவியை வந்து போட்டு தள்ளினாலையும் பிரச்சனை. யாருக்கு, நம்ம ஈஸ்வரி அம்மாவுக்கு. ஏன்னா தர்ஷன் விருப்பப்பட்ட கல்யாணத்தை தான் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா உறுதியாக இருக்காங்க. அவன் விருப்பம் இல்லாமல் எவனும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா தைரியமாக இருக்காங்க. ஸோ சக்தியால் கடைசி கண்டே பிடிக்க முடியல. சக்திகையிலே சொல்லிடுறாங்க அவன் கொடைக்கானல தான் இருக்கான், இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சக்தியும் கரிகாலனும் தேடிட்டே இருக்காங்க. ஆனால் முல்லையும் நம்ம அறிவுக்கரசியும் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க. ஸோ முல்லையும் அறிவுக்கரசியும் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா குணசேகரன்களே மறைச்சிட்டாங்க. அதுதான் அந்த பார்கவியை போட்டு தள்ளுற விஷயம். ஆனால் நம்ம குணசேகரனே சொல்லிடுறாரு, அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சுன்னா அவங்கள முடிச்சு விட்டுட்டு நம்ம பையனை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வீட்டு பையன் தான் நமக்கு முக்கியம், எவள் எப்படி போனால் நமக்கு என்ன, அவளை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் இவன் எங்கே போவான், தப்பிச்சாலே நம்மக்கிட்ட தானே வந்து ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போடுறாங்க.
ஸோ இந்த விஷயம் வந்து 2 பேருக்கும் தெரியாது. இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா ஈஸ்வரிக்கு பயம் வந்துருச்சு. எங்க ஒரு வேளை வந்து தர்ஷனா வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாரோ, இல்ல பார்கவி ஏதாச்சும் பண்ணிடுவாளோ, பார்கவிக்கு ஏற்கனவே இந்த வீட்ல இருந்து நெறைய பிரச்சனைய குடுத்துட்டோம். ஆனா நம்ம தர்ஷன் பண்ண துரோகத்துக்கு நாம தான் குடும்பத்தோட போய் கால்ல விழணும் பார்கவியோட குடும்பத்துல. ஆனா பார்கவியோட குடும்பத்துக்கே ஒரு தொந்தரவு குடுத்துட்டு இருக்கான் மறுபடியும் தர்ஷன். தர்ஷன் ஏன் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்க. இப்ப சக்திக்கே வந்து டவுட் வந்துருச்சு. ஒருவேளை இவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச கையோட வந்து பார்கவி அவங்க குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னாங்க. அதே இடத்துக்கு தர்ஷனும் போயிருக்கான்னா, அப்ப நீங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சக்தியே வந்து சந்தேகப்படுற அளவுக்கு ஈஸ்வரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஈஸ்வரிக்கு என்ன பயம்னா, நம்ம புள்ளியும் சேஃபா இருக்கணும், அந்த பார்கவியும் சேஃபா இருக்கணும். ஏன்னா விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரர் ஏதாச்சும் துப்பாக்கி எடுத்து எதாவது பண்ணிட்டாருனாலையும் 2 பேருமே பிரச்சனை. இதுக்கப்புறமும் வந்து ஒரு செகண்ட் கூட நான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னால் முடியவே முடியாது. ஏன் போலீஸ் வந்தால் கூட அவர் இப்போ வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஜீவானந்தத்து கையில் ஹெல்ப்புக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லார் கையிலையும் சொல்லிடுவாங்க. ஏன் ஜீவானந்தத்து கையில் போகிறாங்கன்னா, அவர் நார்மலாக இல்லை. இப்போ இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரை விட்டுருவேன், உங்களையும் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குணசேகரன் மிரட்டிருக்காரு. அதுக்கு காரணம் மீனாட்சி அம்மன் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, அன்புக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு அறிவுக்கரசிகளை சத்தியம் பண்ணதை நீ பார்த்தல்லப்பா, அந்த கல்யாணம் மட்டும் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, உங்களையும் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரா. அதனால் தர்ஷனை கொல்ற அளவுக்கு கூட போவார். ஏன்னா அவர் அடித்த அடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என் கண்ணுக்குள்ளே இருக்குது என் பையனை அடித்தது. அந்த பயம்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ ஈஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுனா, ஈஸ்வரி டைரெக்டாகவே வந்து ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறாரு தர்ஷனுக்கு. அது தெரிஞ்சு தர்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஆனால் தர்ஷன் லவ் பண்ண பொண்ணே பார்த்தீங்கன்னா இவனை வந்து விருப்பம் இல்லாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க அப்பா முடிவில் கொஞ்சம் எந்த ஈடுபாடு இருந்துச்சு. ஆனால் நான் திருத்தி அவனை வந்து அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன், ஸோ இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு சொன்னேன். அவனும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம், நான் படித்து ஒரு 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 ஜாபுக்கு போகணும், ஒரு முழு முயற்சியை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து நான் போய் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு புதுசாக ஒன்று சாதிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்கா. அவனுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போதைக்கு என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நிறைய நிறைய வந்து பேசிட்டாங்க. நிறைய எங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க, உங்கள் வீட்டுக்காரி இழந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி ஹெல்ப் கேட்குறதுன்னு இருந்தேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோட பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கொலை பண்ணுறேன்னு போயிருக்காரு. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க ஈஸ்வரி, குணசேகரன் அந்த அளவுக்கு வந்து கொலைலாம் பண்ணுற மாட்டார் உங்கள் பையனை. ஆனால் வேற யாராச்சும் கண்டிப்பாக பண்ணுவார். அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு கண்டிப்பாக போடுவார். ஏன்னா என் மனைவியவே அவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஸ்லோவில் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறன்ற விஷயத்த ஒத்துக்கினார். ஏன்னா ஈஸ்வரி ஏற்கனவே வந்து கேட்டாங்க இந்த ஹெல்ப்பை. இப்போ ஈஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணிட்டாருங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. ஒட்டுமொத்த கும்பலுமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போகுது. ஏன்னா தர்ஷன் அந்த இடத்துக்கு போனதுனால, தர்ஷன் போனதுனால நம்ம பார்கவிக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா பார்கவியோட உயிரே பார்த்தீங்கன்னா இப்போ ஊஞ்சலாடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம குணசேகரன் கன் எடுத்துகிட்டு போனார்னா அதுக்கு முன்னாடியே ரவுடி பசங்க கத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யார்? அறிவுக்கரசியும் மொள்ளையோட ஆளுங்களும். 2 பேருமே வந்து பிளானே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷனை கண்டுபிடிக்கிறதில்ல, அந்த பார்கவியை போட்டு தள்ளணும். அதுதான் அவங்களுடைய 2 பேரும் பிளானே. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க எல்லாரும் போகிறாங்க. அதே மாதிரி ஜீவானந்தம் கொடைக்கானல்லே இருக்கார் இல்லையா, அவர் இங்கிருந்து போக தேவையில்லை, கொடைக்கானல்லே இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் போனார்னா கண்டிப்பாக சட்ட ரீதியாக தான் போவார், போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு. கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் இவனை வந்து துரத்திட்டு வரீங்க? இந்த கல்யாணத்தில் இவனுக்கு விருப்பம் இல்லைன்னா சட்டபூர்வமாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. டேய், இது என் பையன் கல்யாணம் நினச்சாண்டா, அவள் உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பா, உன் மூலியமாக தான் பையனை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார் குணசேகரன், இந்த விஷயத்தில் எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஈடுபாடே கிடையாது. இதில் வந்து நான் பங்கெடுக்கவே கிடையாது. அது சொன்னாலே நீ நம்ப போகிறதில்ல. உனக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அந்த பையன் விருப்பம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணேன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அப்புறம் விளைவுகள் ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே நான் இழந்ததை வச்சு வந்து நான் உன்னை எப்பயோ முடிச்சிருக்கணும். நான் போனால் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏய் என்ன எகர்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் எகிரிட்டு வருவார். ஸோ இந்த பிரச்சனையை கொண்டுவே போகக்கூடாது அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் உயிர், ஏன்னா பையன் உயிர் போயிட்டா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ பார்கவி கையில் எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே என் பையன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். அந்த மனசு கஷ்டத்துலேயே வந்து நீ ரொம்ப உடச்சிட்ருப்ப. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டாளுங்க ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெரிய துன்புறுத்தல் கொடுத்துட்டாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரை விட்டு வந்தோம், என் பையன் உங்ககிட்ட வந்து தெரியாதனமாக மாட்டிக்கிட்டு உனக்கு தான் மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு. நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் இடத்துல இருந்து நான் கண்டிப்பாக யோசித்து பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் அந்த இடத்துல அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம், அவனையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க, யாரை? தர்ஷனை. ஆனால் பார்கவி அதெல்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவனே டிப்ரெஷனில் இருக்கான்ப்பா, ஆனால் அவனுக்கு இந்த டைமில் நாம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருந்தாங்க.
இதை பார்த்த ரவுடி பசங்க தான் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிடிச்சி லாக் பண்ணிட்டு டேரெக்டாக முல்லையும் அறிவுக்கரசியும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.